கடகம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றாலே அது சும்மா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீண்ட நாட்களாக உங்க மனசுக்குள்ள ஒரு கனத்த உணர்வு இருந்துகிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனா என்னன்னு தெரியலன்னு தோணி இருக்கும். சில நேரம் காரணமே இல்லாம மனசு சோர்ந்து போகும். சில நேரம் திடீர்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருந்து எழும். இது எல்லாம் உங்க மனசு விளையாடுற விஷயம் கிடையாது. கடகம் ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சக்தி மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்க எப்போதும் போல எல்லாருக்காக யோசிச்சு எல்லாரையும் காப்பாத்தி உங்க உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சு வாழ்ந்திருப்பீங்க. குடும்பம், உறவுகள், நண்பர்கள், வேலை எல்லாத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ உங்களுக்காக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க உங்களை பின்பக்கத்துல தள்ளி வச்சிருப்பீங்க. இப்போ அந்த நிலை மெதுவா ஆனா உறுதியாக மாற ஆரம்பிச்சிருக்கு. சமீப காலமா உங்க சுற்றத்துல சில பேரோட நடத்த மாறி இருக்கும். முன்னாடி நெருக்கமா இருந்தவர்கள் திடீர்னு தூரமா போயிருப்பாங்க. சிலர் தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. சிலர் உங்க அமைதியை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உங்களை உடைக்க வரல, உங்களை உள்ளுக்குள்ள இருந்து பலப்படுத்த வருது. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க மென்மையான மனசு கொண்டவர்கள், ஆனா பலவீனமானவர்கள் கிடையாது. நீங்க அமைதியா இருக்கிறதாலதான் பல பேருக்கு உங்க ஆழம் புரியல. இப்போ நடக்கிற இந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில மறைந்திருந்த ஒரு உண்மையை வெளிக்கு கொண்டு வரப்போகுது. நீண்ட நாட்களாக தள்ளி வச்ச ஒரு முடிவு, பேசாம விட்ட ஒரு விஷயம், உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச ஒரு ஆசை, இது எல்லாமே இப்போ உங்க மனசுல மேலே மேலே வர ஆரம்பிச்சிருக்கும். சில இரவுகள் தூக்கம் வராம யோசிச்சிருப்பீங்க. சில காலையில் எழுந்த உடனே ஒரு விதமான பாரம் மனசுல இருக்கும். இதை பயம்னு நினைக்க வேண்டாம், இது விழிப்புணர்வு. கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் எல்லாருக்கும் நல்லது செய்றேன், ஆனா எனக்கு என்ன கிடைச்சதுன்னு மனசு கேட்க ஆரம்பிக்கிற நேரம். அந்த கேள்விதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயத்துக்கான ஆரம்ப புள்ளி. நீங்க இப்ப வரைக்கும் நம்பிய சில விஷயங்கள் உடையலாம், சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருந்து இயல்பா விலகலாம், சில உறவுகள் சோதனைக்குள்ளாகலாம். ஆனா இது எல்லாம் இழப்பு கிடையாது, இது சுத்திகரிப்பு. தேவையில்லாத பாரத்தை கழற்ற ஒரு ஆன்மீக செயல்முறை. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கை பாதை எப்போதுமே எளிதா இருந்ததில்லை. ஆனா ஒவ்வொரு முறையும் நீங்க விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்த விதம் தான் உங்களை தனிச்சிறப்பா ஆக்குது. இப்போவும் அதே சக்தி உங்களுள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நீங்க உங்களோட உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிக்கிற தருணம் இது. எனக்கு இது பிடிக்கல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இது என் வாழ்க்கைன்னு மனசுக்குள்ள நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க விதியை மெதுவா மாற்றிக்கிட்டே இருக்கு. வெளியில யாருக்கும் தெரியாம அமைதியா ஆனா ஆழமா ஒரு பெரிய விஷயம் உங்க வாழ்க்கையில உருவாகிட்டு இருக்கு. நீங்க இதை உணர்ந்தாலே போதும், அதுவே இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அடையாளம். கடகம் ராசிக்காரர்களே, சமீப காலமா உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் காரணமே இல்லாம முடங்கின மாதிரி தோணி இருக்கும். முயற்சி பண்றீங்க, ஆனா அதற்கான பலன் உடனே தெரியல. நான் தான் தவறா செய்றேனா இன்னும் உங்க மேலேயே சந்தேகம் வந்திருக்கும். உண்மை என்னன்னா, நீங்க தவறா இல்ல. உங்க வாழ்க்கை ஒரு இடத்துல தடைப்பட்ட மாதிரி தோன்றது, உண்மையிலேயே அது ஒரு தயாரிப்பு நிலை. விதி உங்களை சும்மா நிறுத்தல, உங்களை அடுத்த நிலைக்கு மனசார உணர்ச்சியார தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. கடகம் ராசிக்காரர்கள் எப்போதுமே பிறருடைய உணர்ச்சிகளை சீக்கிரம் புரிஞ்சுக்கிறவர்கள். அதனாலேயே பல நேரம் உங்க உணர்ச்சிகளை நீங்களே புறக்கணிச்சிருப்பீங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்க உள்ளுக்குள்ள ஒரு மன கோபமா, ஒரு சொல்ல முடியாத வழியா மாறி இருக்கும். அது திடீர்னு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. சில சமயம் சின்ன விஷயத்துக்கே கண்கள் கலங்கும், சில சமயம் தேவையில்லாத விஷயத்துக்கே கோபம் வரும். இதெல்லாம் உங்க குணம் மாறிட்டுன்னு அர்த்தம் கிடையாது, நீங்க உங்களையே மீண்டும் உணர ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களாக ஒரு உண்மை மறைக்கப்பட்டு வந்திருக்கு. அது மற்றவர்களால இருக்கலாம், இல்ல உங்களாலேயே இருக்கலாம். இப்படிதான் இருக்கணும் நீங்க உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொண்ட கட்டுப்பாடு அது. இப்போ அந்த கட்டுப்பாடு உடைய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் சில பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வருது. சில மனிதர்களோட வார்த்தைகள் இன்னும் ஆழமா மனசுல பதியுது. இது எல்லாம் உங்களை பின்னாடி இழுக்க வரல, உங்களை உள்ளுக்குள்ள இருந்து சுத்தம் செய்ய வருது. நீங்க இதுவரைக்கும் தாங்கின விஷயங்களை நினைச்சு பாருங்க. யாரும் பாராட்டாத தியாகங்கள், யாரும் புரிஞ்சுக்காத கண்ணீர், யாரிடமும் சொல்லாம விழுங்கின வலி, இவையெல்லாம் வீணா போகல. அவையெல்லாம் உங்களை இந்த நேரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ உங்க மனசு மெதுவா ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கே மட்டும் இல்லைன்னு, எல்லா உறவுகளும் உங்க பொறுமையால மட்டும் ஓட வேண்டியதில்லைன்னு. இந்த புரிதல் வந்த நாள்ல இருந்துதான் உங்க உள்ளுக்குள்ள ஒரு விதமான லேசான நிம்மதி உருவாக ஆரம்பிச்சிருக்கும். வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள உங்க எண்ணங்கள்ல, உங்க உணர்ச்சிகள்ல, உங்க முடிவுகள்ல ஒரு ஆழமான மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க இனிமேல் எல்லாத்தையும் மானமா தாங்குற பழைய கடகம் ராசிக்காரர் மட்டும் இல்ல,
உங்க அமைதிக்குள்ள ஒரு உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த உறுதி தான் உங்க வாழ்க்கையில நீண்ட காலமா எதிர்பார்த்த ஒரு நிலைத்தன்மைக்கு அடித்தளம் போடிக்கிட்டு இருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க மனசு முன்பை விட கொஞ்சம் அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் இதை ஏன் தாங்கணும், இது உண்மையிலேயே எனக்கு தேவையான்னு தோணும். முன்னாடி இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலே நீங்க உடனே உங்களை அமைதிப்படுத்தி விட்டுடலாம்னு மனசு அடக்கிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இப்போ அப்படி நடக்கல. அந்த கேள்விகள் மறையாம உங்களுள்ளேயே நின்றுகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் உங்க உள்ளுணர்வு இப்போ ரொம்ப தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்கு. கடகம் ராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வு ஒரு பெரிய வரம். நீங்க பல வருடங்கள் அதை நம்பாம பிறர் சொல்வதை கேட்டே முடிவெடுத்திருப்பீங்க. அவங்க சொன்னது சரிதானே, நான் தவறா நினைக்கிறேனா உங்க உணர்வுகளை சந்தேகப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த நிலை மாற ஆரம்பிச்சிருக்கு. நீங்க உங்க மனசுக்குள்ள எழும் முதல் உணர்ச்சியே கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரோ பேசும் ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு மனம், இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கவனிக்காத அளவுக்கு இப்போ தெளிவா புரிய ஆரம்பிச்சிருக்கும். சில பேரோட அருகாமை உங்களுக்கு கனமா தோணும். சில பேரோட தூரம் தான் இப்போ நிம்மதியா இருக்கும். இது குளிர்ச்சி கிடையாது, இது தெளிவு. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களா நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்க கண் முன்னாடி மெதுவா வெளிச்சத்துக்கு வருது. முன்னாடி பரவாயில்லன்னு நினைச்ச விஷயம் இப்போ இது எனக்கு சரியில்லைன்னு உணர வைக்குது. அந்த உணர்வை தள்ளி வைக்காதீங்க. அது உங்க மனசு உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ற அறிகுறி. உங்க வாழ்க்கையில சிலர் உங்க நல்ல மனச ஒரு வசதியாக பயன்படுத்தி இருப்பாங்க. அது தெரிந்தும் தெரியாத மாதிரி நீங்க இருந்திருப்பீங்க. ஏன்னா மோதல் பிடிக்காத குணம் உங்களுக்கு. ஆனா இப்போ உங்க அமைதி காக்க வேண்டும்னா சில உண்மைகளை ஒத்துக்கொள்ள வேண்டிய கட்டம் வந்திருக்கு. இத நினைச்சு பயப்பட வேண்டாம். உண்மை தெரிஞ்சாலே உறவுகள் உடையணும்னு அவசியம் இல்லை. ஆனா உண்மை தெரியாம தொடர்ற உறவுகள் தான் உங்களை உள்ளுக்குள்ள காலி பண்ணும். இந்த உணர்வு உங்க மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சிருக்கும். அதனாலதான் நீங்க தனிமையையும் இப்போ வேற மாதிரி உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி தனிமைனா வெறுமை மாதிரி இருந்திருக்கும். இப்போ அது ஒரு அமைதியா ஒரு பாதுகாப்பா தோண ஆரம்பிச்சிருக்கும். உங்களோட மனசை கேட்க நேரம் கிடைக்கிறது போல இருக்கும். அந்த அமைதிக்குள்ளதான் உங்க உண்மையான பலம் மறைந்திருக்குது. நீங்க எல்லாருக்கும் தேவையானவராக இருப்பதை விட உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை உருவாக்கணும்னு உங்க மனசு மெதுவா முடிவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த முடிவு சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம ஆனா ரொம்ப ஆழமா உங்க வாழ்க்கையை மாற்றிக்கிட்டே இருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கை வெளியில பார்க்கும்போது சாதாரணமா தான் தெரிஞ்சிருக்கும். அதே வேலை, அதே மனிதர்கள், அதே தினசரி நடைமுறை. ஆனா உங்க உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம் ரொம்ப நுணுக்கமானது. நீங்க சில விஷயங்களை முன்பை மாதிரி உடனே ரியாக்ட் பண்ணாம இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டாலே மனசு குலுங்கும். ஒரு செயல் பார்த்தாலே உள்ளுக்குள்ள கலக்கம் வரும். இப்போ அப்படி இல்லை. ஒரு விஷயத்த கேட்டா பார்த்தா உடனே பதில் கொடுக்காம நான் இத பற்றி என்ன உணர்றேன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க எப்போதுமே உணர்ச்சியால் முடிவு எடுக்கிறவர்கள்னு மற்றவர்கள் நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா உங்க உணர்ச்சிகளுக்குள்ள ஒரு ஆழமான புத்திசாலித்தனம் இருக்கு. அந்த புத்திசாலித்தனம் இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் சில விஷயங்கள் உங்களுக்கு முன்பை மாதிரி பிடிக்காம போகுது. சில உரையாடல்கள் வெறுமையா தோணுது. சில மனிதர்களோட அருகாமை உங்களுக்கு சோர்வை கொடுக்குது. இது உங்க குணம் மாறுறதுக்கான அறிகுறி கிடையாது, உங்க முன்னுரிமைகள் மாறுறதுக்கான அடையாளம். நீங்க இப்போ எல்லாரையும் மகிழ்விப்பதை விட உங்க மனசு அமைதியா இருக்கிறதையே முக்கியமா நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மாற்றம் சும்மா வரல. நீங்க அனுபவிச்ச வலிகள், ஏமாற்றங்கள், மன போராட்டங்கள் எல்லாத்தோட சேர்க்கைதான் இது. கடகம் ராசிக்காரர்களே, சில சமயம் உங்களுக்கு திடீர்னு ஒரு விதமான துணிச்சல் வரும். முன்னாடி சொல்ல முடியாத விஷயங்களை இப்போ மெதுவா சொல்ல ஆரம்பிப்பீங்க. இது எனக்கு சரியில்லை, இதுல நான் கம்ஃபர்டபிள் இல்லைன்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும். அதே நேரம் ஒரு சின்ன விடுதலையும் இருக்கும். அந்த விடுதலையை கவனிச்சு பாருங்க. அதுதான் உங்க மனசு சரியான பாதையில போகுதுன்னு சொல்ற சிக்னல். சிலர் இந்த மாற்றத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ மாறிட்ட, முன்னாடி இப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். முன்னாடி நீங்க எல்லாருக்காக வாழ்ந்தீங்க, இப்போ உங்களுக்காக கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுதான் வேறுபாடு. கடகம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. உங்க வாழ்க்கையில யார் உண்மையில உங்க பக்கமா இருக்காங்க, யார் உங்க நல்ல மனசுக்காக மட்டும் அருகில இருக்காங்கன்னு தெளிவா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த உண்மை கொஞ்சம் வலிக்கலாம். ஆனா அது உங்களை உடைக்க வரல, உங்களை சுயமரியாதையோட வாழ கற்றுக் கொடுக்க வருது. நீங்க அமைதியா பின்னாடி வாங்குற ஒவ்வொரு படியும் உண்மையிலே ஒரு வலுவான அடிய முன்னோக்கி வைக்கிற மாதிரியே ஆகுது. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க மனசுல ஒரு விதமான தெளிவு உருவாகிக்கிட்டே இருக்கு. முன்னாடி எது சரி எது தவறு என்ற குழப்பம் இருந்த இடத்துல இப்போ சில விஷயங்கள் தானாகவே விலக ஆரம்பிச்சிருக்கும். நீங்க முயற்சி பண்ணி வெட்ட வேண்டிய கட்டாயம் இல்லாம சில தொடர்புகள் மெதுவா தூரமா போயிருக்கும். சில பழக்கங்கள் உங்களுக்கே பிடிக்காம போயிருக்கும்.
இதெல்லாம் தற்செயலா நடக்கிறது மாதிரி தோணினாலும் உங்க உள்ளுணர்வு உங்களுக்காக வேலை செய்யறதோட அடையாளம்தான். கடகம் ராசிக்காரர்கள் எப்போதுமே நினைவுகளை சுமந்து வாழ்வார்கள். பழைய வார்த்தைகள், பழைய வாக்குறுதிகள், பழைய கனவுகள் எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே சேமிச்சு வைப்பீங்க. ஆனா இப்போ அந்த நினைவுகளுக்கே ஒரு எடை இருக்குன்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லா நினைவுகளும் சுமக்க வேண்டியதில்லைன்னு புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் சில விஷயங்களை நினைச்சாலே மனசு சோர்வடையுது. சில விஷயங்களை நினைச்சா கூட ஒரு விதமான விடுதலை உணர்வு வரும். இது மறப்பல்ல, இது தேர்வு. உங்க மனசு எதை வைத்துக்கணும், எதை விடணும்னு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க எப்போதுமே மற்றவர்களோட தேவைகளை முதல்ல நினைக்கிறவர்கள் தான். ஆனா இப்போ உங்க தேவைகள் மெதுவா மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. ஓய்வு தேவை, அமைதி தேவை, புரிதல் தேவைன்னு உங்க மனசு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். இந்த தேவைகளை நீங்க அலட்சியம் பண்ணாதீங்க. இதுவரை எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கற நேரம் இது. சில நேரம் தனியாக இருக்கணும்னு தோணும், பேசாம இருக்கணும்னு தோணும். இத தனிமைன்னு பயப்பட வேண்டாம். இது உங்க மனசு தன்னை சீரமைத்துக் கொள்ள எடுத்துக்கிற இடைவெளி. அந்த இடைவெளியில தான் உங்க உண்மையான ஆசைகள் மெதுவா வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்க எதை விரும்புறீங்க, எதை இனிமேல் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெளிவா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்துல நீங்க அமைதியா எடுத்துக்கிற ஒவ்வொரு முடிவும் வெளியில பெரிய சத்தம் இல்லாம இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. நீங்க இனிமேல் உடனடி மகிழ்ச்சிக்காக உங்களை தியாகம் செய்ய தயாரா இல்லைன்னு உங்க மனசு சொல்றதை கவனிங்க. அந்த உணர்வு தான் உங்களை நீண்ட நாட்களாக சோர்வடைய வைத்த சுழற்சியிலிருந்து மெதுவா வெளியே கொண்டு வருது. உங்க அமைதி, உங்க எல்லைகள், உங்க மதிப்பிழிவு எல்லாம் இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த தெளிவு தான் யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம்லேயே உங்களை உங்களுக்கே வலிமையாக்கிக்கிட்டே இருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, கடகம் மெதுவா மாற ஆரம்பிச்சிருக்கு. அது வெளியில பெரிய சம்பவமா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க உள்ளுக்குள்ள அது ரொம்ப ஆழமா வேலை செய்யுது. நீங்க இனிமேல் எல்லாத்துக்கும் உடனே விளக்கம் சொல்ல முயற்சி பண்றதில்ல. முன்னாடி யாராவது தவறா புரிஞ்சுக்கிட்டா நீங்க உடனே உங்களை நிரூபிக்க ஓடுவீங்க. இப்போ அந்த அவசரம் குறைந்திருக்கும். புரியணும்னா புரிஞ்சுக்கட்டும் இன்னும் ஒரு அமைதி உங்க மனசுல வந்திருக்கும். இது அலட்சியம் கிடையாது, இது சுய மரியாதை. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க எப்போதுமே உறவுகள்ல ஆழமா ஈடுபடுறவர்கள். அதனாலதான் உங்களை புரிஞ்சுக்காத மனிதர்களோட கூட நீண்ட காலம் இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்க மனசு ஒரு விஷயத்த தெளிவா உணர ஆரம்பிச்சிருக்கு. எல்லா உறவுகளும் காப்பாற்றப்பட வேண்டியதில்லைன்னு. சில உறவுகள் உங்க பாடத்தை முடிச்சிட்டு விலக வேண்டியதுதான். இதை ஒத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா இதை ஒத்துக்கொண்ட நாள்ல இருந்துதான் உங்க மனசு லேசா ஆக ஆரம்பிக்கும். சில நேரம் உங்களுக்கு யாரிடமோ பேசணும்னு தோணும், ஆனா யாருன்னு தெரியாது. அந்த உணர்வு உங்க மனசு இனிமேல் வெறும் வார்த்தைகளுக்காக இல்ல, உண்மையான புரிதலுக்காக ஏங்கறதோட அடையாளம். கடகம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்துல உங்க உள்ளுணர்வு முன்னாடி இல்லாத அளவுக்கு கூர்மையா இருக்கும். யாரோ ஒன்று சொல்றாங்க, ஆனா அதுக்குள்ள மறைந்திருக்கிற உண்மை உங்களுக்கு உடனே புரிஞ்சிருக்கும். அதே போல சில வாய்ப்புகள் வெளியில சாதாரணமா தோணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன எச்சரிக்கை மணி அடிக்கும். அந்த எச்சரிக்கையை புறக்கணிக்காதீங்க. அது பயம் கிடையாது, அது அனுபவத்தால வந்த ஞானம். நீங்க இதுவரைக்கும் நடந்த பாதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களோட பலன்தான் அது. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில போதும் சொல்ல கற்றுக்கிற கட்டம் இது. போதும் மனசு வலிக்கிற இடத்துல நிற்க, போதும் உங்களை மதிக்காத இடத்துல தங்க, போதும் உங்க நல்ல மனசை சுரண்ட சூழ்நிலைகள்ல. இந்த போதும்னு சொல்ற ஒரே வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்துக்கான கதவை மெதுவா திறக்க ஆரம்பிச்சிருக்கு. வெளியில யாருக்கும் தெரியாம, சத்தம் இல்லாம, ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு புதிய நிலை உருவாகிக்கிட்டே இருக்கு. அந்த நிலைதான் இனிமேல் நீங்க யாருக்காக வாழணும்னு இல்ல, எப்படி வாழணும்னு முடிவு செய்ய வைக்கும் சக்தி. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க மனசு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. அமைதி கிடைக்கணும்னா எல்லாத்தையும் பிடிச்சு வைத்திருக்க வேண்டியதில்லைன்னு. சில விஷயங்களை விட்டுட்டால்தான் மனசு லேசா ஆகுதுன்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி இதை விட்டா நான் தோற்றுடுவேனான்னு பயம் இருந்திருக்கும். இப்போ இதை வைத்திருந்தால்தான் நான் சோர்ந்துடுவேனான்னு கேள்வி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றமே உங்க வளர்ச்சியோட அடையாளம். கடகம் ராசிக்காரர்கள் எப்போதுமே மனசுக்குள்ள நிறைய சுமந்து நடப்பவர்கள். பிறர் சொன்ன வார்த்தைகள், செய்யாத மன்னிப்புகள், நிறைவேறாத எதிர்பார்ப்புகள் எல்லாம் உங்க மனசுல இடம் பிடிச்சிருக்கும். ஆனா இப்போ அந்த சுமை ஒவ்வொன்றாக இறக்கி வைக்கிற மனநிலை வந்திருக்கு. எல்லாத்துக்கும் விளக்கம் தேவையில்லைன்னு புரிதல் வந்திருக்கு. சில விஷயங்கள் நடந்ததுதான், அதுல உங்க குறை இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த ஏற்றுக்கொள்ளுதலே உங்களை உள்ளுக்குள்ள இருந்து குணமாக்க ஆரம்பிச்சிருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க தனிமை ஒரு வேற மாதிரி அர்த்தம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது இனிமேல் வெறுமை கிடையாது, அது சுய பராமரிப்பு, உங்க மனசோட சத்தத்தை கேட்கிற இடம். அந்த தனிமையில தான் நீங்க உங்களை நீங்களே கேக்குறீங்க.
நான் உண்மையில என்ன விரும்புறேன், என்ன மாதிரி வாழ்க்கை எனக்கு அமைதி தரும்? இந்த கேள்விகளுக்கான பதில் ஒரே நாள்ல வராது. ஆனா இந்த கேள்விகளை கேட்கிற துணிச்சலே உங்களை பழைய சுழற்சியிலிருந்து வெளியே கொண்டு வருது. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் திடீர்னு நிறுத்தப்பட்ட மாதிரி தோணி இருக்கும். முன்னாடி வேகமா போன விஷயங்கள் இப்ப மெதுவா போது போல இருக்கும். இத தடை நினைக்காதீங்க. இது உங்களுக்கு தேவையான வேகத்தை வாழ்க்கை தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்க இனிமேல் அவசர முடிவுகள் எடுக்கணும்னு இல்ல. உங்க மனசு அமைதியா ஒத்துக்கிற விஷயங்களையே தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த மெதுவான நடைதான் நீங்க மீண்டும் பழைய தவறுகளை திரும்ப செய்யாம இருக்க வாழ்க்கை கொடுக்கிற பாதுகாப்பு. கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க வெளியில பெரிய சத்தம் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு வலிமையை சேமிச்சுக்கிட்டே போறீங்க. யாருக்கும் நிரூபிக்க வேண்டாமலேயே உங்க வாழ்க்கையை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த அமைதிதான் இனிமேல் உங்க வாழ்க்கை எதையும் தாங்க முடியும்னு சொல்ற அடையாளம். கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க மனசுல ஒரு விஷயம் மெதுவா பதிய ஆரம்பிச்சிருக்கும். எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது சும்மா ஒரு கனவுன்னு. முன்னாடி யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டா அது உங்க மனச ரொம்ப பாதிச்சிருக்கும். நான் இவ்வளவு நல்ல மனசோட இருந்தும் இப்படி நினைக்கிறாங்களேன்னு வலிச்சிருக்கும். ஆனா இப்போ அந்த வலி மாற ஆரம்பிச்சிருக்கு. புரிதல் கிடைக்காத இடத்துல நீங்க உங்களை விளக்க முயற்சி செய்யாம விலக ஆரம்பிச்சிருப்பீங்க. இது தோல்வி கிடையாது. இது உங்க மனசு தன்னை காப்பாத்திக்கிற புத்திசாலித்தனம். கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இப்போ வார்த்தைகளை விட செயல்களை அதிகமா கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யாரோ இனிமையா பேசுறாங்க, ஆனா மனசுல உண்மை இல்லைன்னு உங்களுக்கு புரியும். அதே நேரம் யாரோ அதிகம் பேச மாட்டாங்க, ஆனா அவர்களோட மனத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கும். இந்த வேறுபாட்டை உணர்ற திறன் இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்திருக்கு. அதனாலதான் சில உறவுகள் தானாகவே ஆழமா மாறும், சில உறவுகள் மெதுவா மங்கும். இதுல உங்க கையெழுத்து இல்ல, இது உங்க வளர்ச்சியோட இயல்பு. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க மனசு நான் யாருக்காக என்ன மாற்றிக்கிட்டேன்னு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த நினைவுகள் சில நேரம் சந்தோஷம் தரலாம், சில நேரம் கண்ணை ஈரப்படுத்தலாம். ஆனா அந்த நினைவுகளை நீங்க இப்போ வேற கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி தியாகம்னு நினைச்ச விஷயங்கள் இப்போ உங்க எல்லைகளை மீறிய தருணங்கள்னு புரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த புரிதல் உங்களை கடினமாக மாற்றல, உங்களை தெளிவாக மாற்றுது. கடகம் ராசிக்காரர்களே, உங்க மனசு இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அமைதியை தேட ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாத உரையாடல்களில் இருந்து தூரம், மனசை சோர்வடைய வைக்கும் இடங்களில் இருந்து விலகல், உங்களுக்கு நல்லா இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் ஆமா சொல்லும் பழக்கம், இவையெல்லாம் மெதுவா உங்க வாழ்க்கையில இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றம் யாருக்கும் சத்தமா தெரியாது, ஆனா உங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சமநிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க இப்போ பழைய மாதிரி உடைந்து போக மாட்டீங்க. ஏமாற்றம் வந்தாலும் அது உங்களை முழுசா விழுங்காது. ஏன்னா நீங்க இப்போ உங்க மனசை தாங்குற ஒரு அடிப்படை வலிமை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வலிமை தான் உங்க வாழ்க்கை இனிமேல் யாரோ கட்டுப்படுத்தாமல் நீங்களே மெதுவா வடிவமைக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்ற அமைதியான சான்று. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா கதைகளுக்கும் நீங்க முடிவில்லாம போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. சில விஷயங்கள் முடிவடைகிறது அவ தோற்று போனதால இல்ல, அவ தங்களோட பணி முடிச்சதால. இந்த உணர்வு வந்த பிறகுதான் உங்க மனசு ஒரு விதமான அமைதியோட சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி இத காப்பாத்தலன்னா என்ன ஆகும் இருந்த பயம் இப்போ இதை விட்டுட்டா என்ன லேசா இருக்குன்னு மாற ஆரம்பிச்சிருக்கும். கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இப்போ சில உறவுகள் ஒரு புதிய வடிவம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். முன்னாடி இருந்த நெருக்கம் மாறி இருக்கலாம், அல்லது பேசுற அளவு குறைந்திருக்கலாம். இதை இழப்புன்னு நினைக்காதீங்க. எல்லா நெருக்கமும் ஒரே மாதிரி தொடரணும்னு அவசியம் இல்ல. சில உறவுகள் தூரத்துல இருந்தாலும் மரியாதையோட புரிதலோட இருக்க முடியும். இந்த மாற்றத்தை நீங்க இப்போ இயல்பா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுதான் உங்க மனசு வளர்ந்ததோட அடையாளம். கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில அவங்க என்ன நினைப்பாங்க நினைக்கிற நேரம் குறைந்திருக்கும். அந்த இடத்துல நான் இதுல அமைதியா இருக்கேனான்னு கேள்வி வந்திருக்கும். இந்த கேள்விதான் உங்களை நீண்ட நாட்களா கட்டி போட்டிருந்த சங்கிலியிலிருந்து மெதுவா விடுவிக்க ஆரம்பிச்சிருக்கு. மற்றவர்களோட எதிர்பார்ப்புகளுக்காக நீங்க உங்களை சுருக்கிக் கொள்வது இனிமேல் குறையும். உங்க மனசு ஒத்துக்காத இடத்துல இல்லன்னு சொல்லும் தைரியம் மெதுவா வந்திருக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க உங்களோட உண்மையான மதிப்பை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. அது பணம், பதவி, பாராட்டு இதுல இல்ல. நீங்க உங்க மனசை அமைதியா வைத்து கொள்ள முடியுதா, உங்க நாள்கள் சோர்வில்லாம செலவழிக்குதா, அதுலதான். இந்த உணர்வு வந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில சில முடிவுகள் தானாகவே மாற ஆரம்பிச்சிருக்கும். நீங்க இனிமேல் உங்களை சோர்வடைய வைக்கும் விஷயங்களுக்கு அதிக இடம் கொடுக்க மாட்டீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இந்த எல்லா மாற்றங்களும் சேர்ந்து உங்க உள்ளுக்குள்ள ஒரு புதிய நிலையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு.
அது அவசரம் இல்லாத, பயம் இல்லாத, குற்ற உணர்வு இல்லாத நிலை. அந்த நிலைதான் நீங்க இனிமேல் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை நீங்க இழக்காம இருக்க உதவும் வலிமையான அடித்தளம். கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க மனசு ஒரு விஷயத்த ஆழமா உணர ஆரம்பிச்சிருக்கும். வாழ்க்கைன்னு சொல்றது எப்போதும் சண்டை போட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு களம் இல்லைன்னு, சில நேரம் அமைதியா ஒதுங்கி நிற்பதே பெரிய வெற்றியா மாறும்னு. முன்னாடி உங்க உள்ளுக்குள்ள இருந்த போராட்டம் இப்ப மெதுவா குறைய ஆரம்பிச்சிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் தேடுற பழக்கம், எல்லாரையும் புரிய வைக்கணும்னு நினைக்கிற ஆசை, இவை எல்லாம் தளர ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு பதிலா நான் என்ன உணர்றேன்னு கேட்கிற ஒரு எளிய பழக்கம் வந்திருக்கும். அந்த எளிய கேள்விதான் உங்க மனச நிறைய சுமையிலிருந்து விடுவிக்க ஆரம்பிச்சிருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க சில விஷயங்களை விட்டுடுறதுல கூட ஒரு நம்பிக்கையை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி விட்டுடுறது பயமா இருந்திருக்கும். இப்போ அது பாதுகாப்பா தோணும். ஏன்னா நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க மனசு உங்களை தவறான இடத்துக்கு கொண்டு போகாதுன்னு ஒரு உறுதி வந்திருக்கும். அந்த நம்பிக்கை வந்த பிறகுதான் உங்க முடிவுகள் அவசரம் இல்லாம, அழுத்தம் இல்லாம எடுக்கப்பட ஆரம்பிச்சிருக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க வாழ்க்கைய ஒரு புதிய கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி பிரச்சனைன்னு தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ ஒரு பாடமா தோண ஆரம்பிச்சிருக்கும். வலின்னு நினைச்ச அனுபவங்கள் உங்களை பலப்படுத்தின தருணங்களா மாற ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாற்றம் உங்களை குளிர்ச்சியாக மாற்றல, உங்களை ஆழமாக நிலைத்ததாக மாற்றுது. கடகம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு விதமான மென்மையான நம்பிக்கை உருவாகிக்கிட்டே இருக்கு. என்ன நடந்தாலும் நான் என்னை இழக்க மாட்டேன்னு சொல்லுற அமைதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்க நாட்களை இனிமேல் பயத்தோட இல்லாம புரிதலோட நடத்த உதவும். நீங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. சில விஷயங்களை வாழ்க்கைக்கே ஒப்படைக்கலாம், சில விஷயங்களை உங்க மனசுக்கே விடலாம். கடகம் ராசிக்காரர்களே, இந்த நிலை வந்த பிறகு நீங்க இனிமேல் பழைய மாதிரி சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா உங்க உள்ளுக்குள்ள உருவாகி இருக்கும் இந்த அமைதி வெளியில நடக்கிற எதையும் விட வலிமையானது. அதுதான் உங்க வாழ்க்கைய இனிமேல் மெதுவா ஆனா உறுதியா சரியான பாதையில கொண்டு போகிற அடிப்படை சக்தி. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மென்மையான மாற்றம் முழுசா வேரூன்ற ஆரம்பிச்சிருக்கும். அது ஒரே நாள்ல நடந்த மாற்றம் கிடையாது. நாளுக்கு நாள் உங்க எண்ணங்கள்ல, உங்க எதிர்வினைகள்ல, உங்க தேர்வுகள்ல தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நடந்த ஒரு மாறுதல். முன்னாடி ஒரு விஷயம் நடந்தாலே ஏன் எனக்கே இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேள்வி வந்திருக்கும். இப்போ அந்த கேள்வி மாதிரி இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு தோண ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாற்றமே உங்க மனசு எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு என்பதற்கான சான்று. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் உங்க வாழ்க்கையை மற்றவர்களோட அளவுகளால் அளக்க மாட்டீங்க. யாரோ முன்னாடி போயிட்டாங்க, யாரோ வேகமா முன்னேறிட்டாங்கன்னு உங்களை நீங்களே குறை சொல்ற பழக்கம் மெதுவா குறையும். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் நேரம் உண்டு, அவரவர் பாதை உண்டுன்னு உங்க மனசை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஏற்றுக்கொள்ளுதலோட கூட உங்க உள்ளுக்குள்ள ஒரு பொறுமையும் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். அந்த பொறுமை சோர்விலிருந்து வந்தது கிடையாது, அது நம்பிக்கையிலிருந்து வந்தது. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில சில சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட ரொம்ப ஆழமா தோண ஆரம்பிச்சிருக்கும். அமைதியான ஒரு காலை, தேவையில்லாத அழுத்தம் இல்லாத ஒரு நாள், மனசு லேசா இருக்கிற ஒரு தருணம், இவையெல்லாம் முன்னாடி கவனிக்காம போன விஷயங்கள் இப்போ அதிலேயே ஒரு நிறைவு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். இது உங்க கனவுகள் குறைந்ததால இல்ல, உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பூரணத்தன்மை அதிகரிச்சதால. கடகம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டா கூட அது உங்க மதிப்பை குறைக்காதுன்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க உண்மை யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு அது காலத்தோட தானாகவே புரியும். எல்லாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு உங்க மனசுல ஒரு பெரிய சுமை இறங்கி இருக்கும். அந்த சுமை இறங்கின இடத்துலதான் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய சுதந்திரம் உருவாகிக்கிட்டே இருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க வாழ்க்கையை எதிர்த்து நிற்காம வாழ்க்கையோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது சரணடைவு கிடையாது, அது நம்பிக்கை. நீங்க இனிமேல் உங்க மனசை எதிரியா நினைக்க மாட்டீங்க, அதையே வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த வழிகாட்டி தான் இனிமேல் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் உங்க வாழ்க்கையை மெதுவா ஆனா உறுதியா ஒரு அமைதியான உயரத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான நிலை உருவாகி நிலை பெற ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு உச்ச உணர்ச்சி கிடையாது, இது ஒரு நிலைத்த மனநிலை. முன்னாடி சந்தோஷமும் துக்கமும் வேகமா மாறி மாறி வந்திருக்கும். இப்போ அந்த ஏற்ற இறக்கங்கள் மெதுவா சமநிலையாக்கப்பட்டிருக்கும். எந்த விஷயமும் உங்களை உடனே உள்ளுக்குள்ள குலைக்காத ஒரு மன உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்கும். இது உங்க மனசு கல்லானதால இல்ல, அது பல அனுபவங்களை கடந்து எதை எவ்வளவு அளவுக்கு உள்ளுக்குள்ள அனுமதிக்கணும்னு கற்றுக்கிட்டதால. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க உங்க உணர்ச்சிகளை மறைக்க முயற்சி பண்ண மாட்டீங்க, அதே நேரம் அவைகளுக்குள் முழுசா மூழ்கியும் போக மாட்டீங்க. வலிச்சா வலிக்குதுன்னு ஒத்துக்கொள்வீங்க,
ஆனா அதிலேயே சிக்கிக்க மாட்டீங்க. இந்த சமநிலை தான் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து முதிர்ச்சியடைய வைத்திருக்கு. முன்னாடி உங்க நல்ல மனசை யாராவது பயன்படுத்தினாங்கன்னு நினைச்சு உங்களை நீங்களே குறை சொல்லியிருப்பீங்க. இப்போ அந்த எண்ணம் மாறி இருக்கும். அது என் தவறு இல்ல, அது என் இயல்புன்னு புரிதல் வந்திருக்கும். அந்த புரிதலோட கூட இனிமேல் யாருக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்னு தெளிவும் வந்திருக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்துல நீங்க உங்க கடந்த காலத்தை வெறுப்போட பார்க்க மாட்டீங்க. அங்க நடந்த எல்லா விஷயங்களும் உங்களை இங்க கொண்டு வந்த படிக்கட்டுகள்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. சில படிகள் வலிச்சிருக்கலாம், சில படிகள் கண்ணீரோட கடந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றும் தேவையானதுதான். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்க மனசை உள்ளுக்குள்ள இருந்து முழுமையாக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் எனக்கு இப்படித்தான் ஆகணும்னு உங்களை தண்டிக்க மாட்டீங்க. எனக்கு இப்படியும் இருக்கலாம்னு உங்களை அனுமதிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில அமைதி ஒரு இலக்கு கிடையாது, அது ஒரு நிலை. எதையும் சாதிச்ச பிறகு கிடைக்கிற பரிசு கிடையாது, நீங்க தினமும் தேர்வு செய்யற ஒரு மனநிலை. அந்த மனநிலைய நீங்க இப்போ மெதுவா கட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் வெளியில சூழ்நிலைகள் மாறினாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு மையம் உறுதியா இருக்குது. அந்த மையம்தான் இனிமேல் உங்க வாழ்க்கை எதை சந்தித்தாலும் உங்களை உங்களாகவே வைத்திருக்கிற வலிமையான அடித்தளம். கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு முழுமையான மாற்றம் அமைதியா நிலைபெற ஆரம்பிச்சிருக்கும். இது வெளியில காட்டிக்குள்ள மாற்றம் கிடையாது. இது உங்க உள்ளுக்குள்ள நடந்த ஒரு மறுசீரமைப்பு. முன்னாடி நீங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினீங்க. இப்போ வாழ்க்கை உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். விஷயங்கள் எல்லாம் கட்டாயமா ஒரு அர்த்தம் தரணும்னு இல்லைன்னு புரிதல் வந்திருக்கும். சில பதில்கள் கிடைக்காம இருந்தாலும் அதுல கூட ஒரு அமைதி இருக்கும்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க உங்க வாழ்க்கையை யாரோ எழுதுற கதையா பார்க்க மாட்டீங்க. நீங்களே அதோட ஒரு அங்கமா அதோட ஓட்டத்தோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. முன்னாடி என்ன ஆகுமோன்னு பயம் இருந்திருக்கும். இப்போ என்ன வந்தாலும் நான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அந்த நம்பிக்கை சத்தம் இல்லாதது, ஆனா ஆழமானது. அதுதான் உண்மையான தைரியம். கடகம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு மென்மையான மகிழ்ச்சியை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. பெரிய சாதனைகள் இல்லாமலே, பெரிய வெற்றிகள் இல்லாமலே உங்களோட நாள்கள் நிறைவா தோண ஆரம்பிச்சிருக்கும். இது குறைவு கிடையாது, இது பரிபூர்ணத்தன்மை. எதையோ அடையணும்னு ஓடுற மனசு அமைதியா நிற்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த நிறுத்தத்துலதான் வாழ்க்கையோட உண்மையான சுவை உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். கடகம் ராசிக்காரர்களே, நீங்க இனிமேல் உங்களை உங்களோட மென்மையோடவே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த மென்மை தான் உங்க பலம். எல்லாரையும் போல கடினமா மாறணும்னு தேவையில்லைன்னு நீங்க உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்க உணர்ச்சி, உங்க பரிவு, உங்க அமைதி, இவையெல்லாம் உங்களை வேறுபடுத்துற அடையாளங்கள். இந்த உணர்வோட வாழ ஆரம்பிச்ச பிறகு நீங்க இனிமேல் வாழ்க்கையை எதிரியா பார்க்க மாட்டீங்க. அதை ஒரு பயணமா, ஒரு ஓட்டமா, ஒரு அனுபவமா ஏற்றுக்கொள்வீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இந்த நிலை வந்த பிறகு நீங்க எங்கே இருந்தாலும், யாரோட இருந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு வீடு இருக்குன்னு உணர்வீங்க. அந்த வீடு தான் உங்க மன அமைதி. அதை யாரும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது. அந்த அமைதியோட தான் உங்க வாழ்க்கை இனிமேல் எந்த திசையில் போனாலும் அது உங்களுக்கு சரியான பாதையா தான் இருக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான நம்பிக்கை இயல்பா வேரூன்ற ஆரம்பிச்சிருக்கும். அது யாரோ சொல்லி வந்த நம்பிக்கை கிடையாது. அனுபவங்களால விழுந்து எழுந்ததால, உங்க மனசை நீங்களே பார்த்து புரிஞ்சதால உருவான நம்பிக்கை. முன்னாடி வாழ்க்கை உங்களை சோதிக்குது மாதிரி தோணி இருக்கும். இப்போ அந்த சோதனைகளே உங்களை உருவாக்கின கருவிகள்னு உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த உணர்வு வந்ததுக்கு பிறகு எதையும் தனிப்பட்ட தாக்குதலா எடுத்துக்க மாட்டீங்க. நடந்தது உங்களை குறைக்க வரல, உங்களை விரிவாக்க வருதுன்னு புரிதல் வந்திருக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க உங்க மனசோட நட்பு பிடிச்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி மனசு கலங்கினா அதை அடக்க முயற்சி பண்ணினீங்க. இப்போ அதை கேக்குறீங்க, என்ன வேணும்னு கேக்குறீங்க. அந்த கேள்விக்கான பதில் சில நேரம் அமைதியா இருக்கும், சில நேரம் தெளிவா இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் அது உங்களை தவறான இடத்துக்கு இழுக்காது. இந்த நம்பிக்கை வந்ததாலதான் நீங்க இனிமேல் உங்களை சந்தேகப்பட மாட்டீங்க. முடிவுகள் எடுக்கும்போது பயம் குறையும். தவறா போச்சுன்னா நினைப்பதை விட எனக்கு இது சரின்னு தோணுதுன்னு நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க. கடகம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்துல நீங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்தையும் வேற மாதிரி ரசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்பை மாதிரி எதிர்காலம் முழுக்க யோசிச்சு இப்போ இருக்கும் நிமிஷத்தை இழக்க மாட்டீங்க. இப்போ இருக்கிற தருணம் தான் உண்மையானது, அதுக்குள்ளேயே வாழ்க்கை இருக்குன்னு உங்க மனசு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த உணர்வு வந்ததாலதான் அவசரம் குறையும், ஒப்பீடு குறையும், குற்ற உணர்வு குறையும். உங்க நாள்கள் மெதுவா ஆனா நிறைவா நகர ஆரம்பிக்கும். கடகம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க யாரோட வாழ்க்கையும் பார்த்து உங்க வாழ்க்கையை இழக்க மாட்டீங்க. உங்க பயணம் உங்களுக்கே உரியது, உங்க வேகம் உங்களுக்கே சரியானதுன்னு நீங்க ஏற்றுக்கொண்டிருப்பீங்க.
இந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உங்க மனசுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் கொடுத்திருக்கு. இனிமேல் நீங்க யாரையும் பின்தொடர வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த உணர்வோட தான் உங்க வாழ்க்கை இனிமேல் சத்தம் இல்லாம ஆனா உறுதியா உங்க உண்மையான தன்மையோட சேர்ந்து நகர ஆரம்பிச்சிருக்கு. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு அமைதியான நிறைவு உருவாகி நிலைபெற ஆரம்பிச்சிருக்கும். இது முடிவு மாதிரி தோணினாலும் உண்மையில இது ஒரு முழுமை. நீங்க தேடி ஓடிய விஷயங்கள்லாம் வெளியில இல்லைன்னு உங்க உள்ளுக்குள்ளேயே இருந்ததுன்னு இப்போ உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்னாடி வாழ்க்கை உங்களை இழுத்து நடத்தின மாதிரி இருந்தது. இப்போ நீங்க வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு எதிர்ப்பில்லாம பயம் இல்லாம நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த ஒத்திசைவு தான் உங்க மனசுக்கு ஒரு ஆழமான நிம்மதியை தருது. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ நீங்க உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு முழுசா உணர்ந்திருப்பீங்க. உங்க இருப்பே போதும், உங்க உண்மை போதும். யாராவது உங்களை புரிஞ்சுக்கலனாலும் அது இனிமேல் உங்க மனசை குலைக்காது. ஏன்னா நீங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த புரிதல் வந்த பிறகு வாழ்க்கையில எதுவும் உங்களை முழுசா உடைக்க முடியாது. சின்ன சின்ன சவால்கள் வரும், ஆனா உங்களை முந்தைய மாதிரி சோர்வடைய வைக்காது. கடகம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கை ஒரு மென்மையான ஓட்டத்துல இருக்குது. அவசரம் இல்ல, கட்டாயம், ஒப்பீடு இல்ல. உங்க நாள்கள் உங்களுக்கு சொந்தமா இருக்கிற உணர்வு வந்திருக்கும். பேசாம இருந்தாலும் சரி, பேசினாலும் சரி, உங்க மனசு அமைதியா இருக்குது. அந்த அமைதி தான் நீண்ட நாட்களா நீங்க தேடிய பாதுகாப்பு. அது யாரிடமிருந்தும் வரல, உங்க உள்ளுக்குள்ளேயே உருவானது. கடகம் ராசிக்காரர்களே, இந்த நிலை வந்த பிறகு நீங்க வாழ்க்கையை பயந்து பார்க்க மாட்டீங்க. அதையே ஒரு நம்பிக்கையோட, ஒரு மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்ன வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய மன உறுதி உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க அறிந்திருப்பீங்க. அந்த அறிதலே போதும். அதுதான் உங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய விஷயம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.